இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த வேளையிலே காணொளி காட்சி மூலம் இணையதளத்தின் வாயிலாய் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே. தாயின் கருவில் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தவர் நீரே. தாயினும் மேலாக அன்பு வைத்து எனக்காக ஜீவன் தந்தீரே. தாயின் கருவில் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தவர் நீரே. தாயினும் மேலாக அன்பு வைத்து எனக்காக ஜீவன் தந்தீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே. எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே. நன்மையும் கிருபையும் தொடர செய்து என்னை மீண்டும் நடக்க வைத்தீரே. எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே. நன்மையும் கிருபையும் தொடர செய்து என்னை மீண்டும் நடக்க வைத்தீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே. பாவி என்று என்னை தள்ளிடாமல் அன்போடு அணைத்துக் கொண்டீரே. என்னையும் உம்முடன் சேர்த்துக் கொள்ள நீர் எனக்காக மீண்டும் வருவீரே. பாவி என்று என்னை தள்ளிடாமல் அன்போடு அணைத்துக் கொண்டீரே.
கொண்டீரே. என்னையும் உம்முடன் சேர்த்துக் கொள்ள நீர் எனக்காக மீண்டும் வருவீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன். உம்மையே ஆராதிப்பேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்கள் யாவருக்கும் எங்களுடைய அன்பான வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறோம். காணொளி காட்சி மூலமாகவும் வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமைகளிலே 1 மணி முதல் 2 மணி வரை ஹெவன் டிவி மூலமாகவும் கர்த்தருடைய செய்திகளை கேட்கிற அருமையான சகோதர சகோதரிகள் யாவரையும் கர்த்தருக்குள் நாங்கள் வாழ்த்துகிறோம். தேவனாகிய கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். சர்வ வல்லமையுள்ள எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, நன்றியோடு கர்த்தருடைய நாமத்தை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, உமக்கே மகிமையை செலுத்துகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய ஜீவ வார்த்தைகளுக்காக, உம்முடைய வல்லமையுள்ள வார்த்தைகளுக்காக நன்றியோடு கர்த்தருடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் எங்களோடு இடைப்படுகிறீர். கர்த்தருடைய ஆவியானவர் தம்முடைய வார்த்தைகளை எங்களுக்கு நீர் கொடுக்கிறீர். உமக்கே மகிமை உண்டாகட்டும். கேட்கிற ஒவ்வொரு உள்ளங்களிலும் கர்த்தருடைய வார்த்தைகள் கிரியை செய்யவும் 30, 60, 100 பலனளிக்கவும் கர்த்தர் வழிநடத்தும் படியாய் உம்மிடத்திலே வேண்டிக் கொள்கிறோம். கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். துதி கனம் மகிமையெல்லாம் உமக்கே ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரிசுத்த பிதாவே, ஆமென். கர்த்தருடைய நாமத்துக்கே மகிமை உண்டாவதாக. லூக்கா சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 28 30 வரைக்கும் கர்த்தருடைய வார்த்தைகளை வாசிக்க கேட்கலாம். ஜெப ஆலயத்தில் இருந்த எல்லாரும் இவைகளை கேட்ட பொழுது கோபம் உண்டு எழுந்திருந்து அவரை ஊருக்கு புறம்பே தள்ளி தங்கள் ஊர் கட்டப்பட்டிருந்த செங்குத்தான மலையின் சிகரத்திலிருந்து அவரை தலைகீழாய் தள்ளி விடும்படிக்கு அவ்விடத்திற்கு கொண்டு போனார்கள். அவரோ அவர்கள் நடுவே நின்று கடந்து போய்விட்டார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த இடத்துல ஒரு பயங்கரமான ஒரு சம்பவம் நடந்திருக்கிறதை பார்க்கிறோம். கர்த்தருடைய ஆலயத்திலே, ஜெப ஆலயத்திலே அநேகர் கூடி வந்திருக்கிறாங்க. அதிகமான மக்கள் அங்கே யூதர்கள் கூடி வந்திருக்கிறாங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேசினதை கேட்ட பொழுது ஜெப ஆலயத்திலிருந்து அவர்கள் யாவருக்கும் மிகுந்த ஒரு கோபம் மூண்டது. உடனே சபையில் அமர்ந்திருந்த, ஆலயத்தில் அமர்ந்திருந்த ஜனங்கள் எழுந்திருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை புறம்பே தள்ளி தங்கள் ஊர் கட்டப்பட்டிருந்த ஒரு செங்குத்தான மலையின் சிகரத்திலே அவரை கொண்டு போய் தலைகீழாக தள்ளிவிடும்படி அந்த இடத்துக்கு கொண்டு போனாங்க. ஆனால் அவரோ அவர்கள் நடுவி நின்று கடந்து போய்விட்டார் என்று இந்த இடத்துல நம்ம வாசிக்க கேட்டோம். ஏன் ஆலயத்துக்குள்ள உட்கார்ந்து இருக்கிற ஜனங்களுக்கு இத்தனை கோபம்? மனுஷருக்கு எத்தனை கோபம் முழுகிறது? ஆண்டவராகிய இயேசு அவர் தேவன், அவரே தேவகுமாரன். அவரை தலைகீழாக அவரை தள்ளிவிடுவதற்காக அந்த உயரமான ஒரு மலை மீது அவரை தள்ளி கொண்டுட்டு போறாங்க. அப்படி என்ன சொல்லிவிட்டார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய வழக்கத்தின்படியே ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாள் தோறும் அவர் ஜெப ஆலயத்தில் சென்று வேத வாக்கியங்களை வாசிப்பதற்கு அவர் எழுந்து நிற்பார். அப்படிதான் ஆண்டவராகிய இயேசு தாம் வளர்ந்த ஊராகிய நாசரேத்துக்கு வந்தார். வழக்கத்தின்படியே ஓய்வு நாளில் ஜெப ஆலயத்தில் பிரவேசித்து வாசிக்க
எழுந்து நிற்கிறார். எசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் அவரிடத்திலே கொடுக்கப்பட்டது. அவர் அந்த புஸ்தகத்தை விரித்து அவரை குறித்து எழுதியிருக்கிற இடத்தை அவர் வாசிக்கிறார். என்ன வாசித்தார்? கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும், குருடருக்கு பார்வையும் பிரசித்தப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார் என்று எழுதியிருக்கிற இடத்தை கண்டு அவர் வாசித்து புஸ்தகத்தை சுருட்டி பணிவிடைக்காரரிடத்திலே கொடுத்து அவர் உட்கார்ந்தார். ஆலயத்தில் உட்கார்ந்திருக்கிற எல்லாருடைய கண்களும் அவர் மீது நோக்கமாயிருந்தது. அவர்கள் எல்லாரும் அவரையே பார்த்து கொண்டிருந்தாங்க. அப்போ ஆண்டவர் அவர்களை பார்த்து பேசினார். உங்கள் காதுகள் கேட்க இப்பொழுது கேட்ட வேத வாக்கியம் இன்றைய தினம் நிறைவேறிற்று என்றார். உடனே அங்க உட்கார்ந்திருக்கிற எல்லா ஜனங்களும் அவருக்கு நற்சாட்சி கொடுத்து அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட கிருபையுள்ள வார்த்தைகளை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். ஆச்சரியப்பட்டவங்க என்ன சொல்லியிருக்கணும்? இவர் தேவனுடைய குமாரன் என்று சொல்லியிருக்கணும். ஆனா அவர்கள் யோசேப்பின் குமாரன் அல்லவா என்று சொன்னாங்க. ஆகவே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒரு பழமொழியை சொன்னார். வைத்தியனே உன்னைத்தானே குணமாக்கிக்கொள் என்ற ஒரு பழமொழியை சொல்லி நீங்க இப்ப என் இடத்துல கேட்பீங்க, கப்பர்நகூமிலே நீ செய்த வல்லமையான செயல்களை உன்னோட ஊர்லயும் நாசரேத்திலும் செய் என்று கேட்பீங்க. ஆனா அப்படி செய்ய முடியாது. நீங்கள் அப்படி கேட்பது நிச்சயம். ஏன்னா ஒரு தீர்க்கதரிசிக்கு சொந்த ஊர்ல அங்கீகாரம் இல்லை, கணம் இல்லை. ஆகவே யோசேப்பின் குமாரன் அப்படின்னு தான் என்ன ஏற்றுக்கொண்டீங்க. கப்பர்நகூமிலே செய்த பெரிய பலத்த காரியங்கள், அற்புதங்கள் இந்த நாசரேத்துல செய்ய முடியாது. எல்லா இடத்திலும் எல்லாம் செய்ய முடியாது, எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்காது. அதெல்லாம் தேவனுடைய அனுக்கிரகம், தேவனுடைய செயல். ஆகவே அவர் சொன்னார், எலியா தீர்க்கதரிசியின் காலத்திலே 3.5 வருடம் மழை பெய்யல, பஞ்சம் உண்டானது. எவ்வளவோ விதவைகள் இருந்தாங்க, அகிலும் எல்லாருக்குமா கிருபை கிடைத்தது? சாரிபாத் விதவிக்குதான். அவள் எலியாவை போஷிக்க வேண்டும். ஆகவே அவளுக்கு தேவன் அற்புதம் செய்தார். மாவு குறையல, எண்ணெய் குறையல, சாப்பாடு குறையல, எலியாவை போஷித்தார். அப்படியே எலிசா தீர்க்கதரிசியின் காலத்திலும் எத்தனையோ குஷ்டரோகிகள் இருந்தாங்க. எல்லாரும் குணம் அடைந்தார்களா? இல்லையே. நாகமான் ஒருவனுக்கு தான் அந்த கிருபை கிடைத்தது. ஆகவே எல்லாருக்கும் எல்லாம் நடக்காது, எல்லா இடத்திலும் ஒரே மாதிரி நடக்காது. இது சத்தியம் என்று கர்த்தர் அந்த இடத்திலே சொல்லுகிறார். என்று சத்தியத்தின்படியே நான் இதை உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொன்னார். 27வது வசனத்தின் கடைசி பாகம். அவர்களில் வேறொருவனும் சுத்தமாக்கப்படவில்லை என்று. நாகமான் மாத்திரமே சுத்தமாக்கப்பட்டான், மற்றவங்க யாரும் சுத்தமாக்கப்படவில்லை என்று சத்தியத்தின்படியே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். இத சொன்னாரு. ஜபாலயத்தில் இருந்த எல்லாருக்கும் இவைகளை கேட்ட பொழுது கோபம் உண்டது. பயங்கர கோபம் வந்துருச்சு. மனுஷரோட கோபம் 1ஆம் நூற்றாண்டிலேயே இவ்வளவோ பயங்கரமான கோபம் என்றால் 21 நூற்றாண்டுகள் கடந்து போய் கொண்டிருக்கிறது. இப்ப எவ்வளவு பயங்கரமான கோபம் மனுஷருக்கு நேரிடும். அந்த மனுஷருடைய கோபத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டார். உலகத்துல மனுஷருடைய கோபம், சாத்தானுடைய கோபம், தேவனுடைய கோபம் என்று 3 விதமான கோபங்கள் உலகத்தில் இறங்கி இருக்குது. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய ஜனத்தை மனுஷருடைய கோபத்தினின்றும், பிசாசுடைய கோபத்தினின்றும், தேவ கோபத்தினின்றும் விடுதலையாக்கி ரட்சிப்பதற்காகவே நம் பொருட்டே அவர் மனுஷருடைய கோபத்தை ஏற்றுக்கொண்டார்.
சாத்தானுடைய கோபத்தை ஏற்றுக்கொண்டார், தேவ கோபத்தையும் அவர் ஏற்றுக்கொண்டார். 3 விதமான கோபங்கள் இந்த உலகத்தில் இருக்குது. அப்படித்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு முறை அவர்களோடு பேசிக் கொண்டிருக்கும் பொழுது, ஆபிரகாம் என்னுடைய நாளை காண ஆசைப்பட்டான், அவன் கண்டு களிகூர்ந்தான் என்று அவர் சொல்லுவார். அப்படி சொன்ன உடனேயே இதை கேட்ட ஜனங்கள் என்ன செய்தார்களாம்? யோவான் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 59வது வசனம் 59. அப்பொழுது அவர் மேல் எரியும்படி கல்லுகளை எடுத்துக்கொண்டார்கள். இயேசு மறைந்து அவர்கள் நடுவே கடந்து தேவாலயத்தை விட்டு போனார். கல்லெடுத்து எறியத்தக்க அளவுக்கு இங்க என்ன நடந்துச்சு? 56வது வசனத்தை வாசிக்கலாம். உங்கள் பிதாவாகிய ஆபிரகாம் என்னுடைய நாளைக்கான ஆசையா இருந்தான், கண்டு களிகூர்ந்தான் என்றார். ஆண்டவர் சொன்ன வார்த்தை, உங்கள் பிதாவாகிய ஆபிரகாம் என்னுடைய நாளைக்கான ஆசையாயிருந்தான், கண்டு களி கூர்ந்தான் என்று சொன்னார். உடனே அங்க இருக்கிறவங்க எல்லாம், இவருக்கு இன்னும் 50 வயதே ஆகலையே, எப்படி ஆபிரகாமை கண்டாய்? ஆபிரகாம் வாழ்ந்த காலம் எத்தனை ஆண்டுகள்? நீ இப்ப வந்திருக்கிற, எப்படி ஆபிரகாமை கண்டாயோ என்று கேட்டாங்க. அதற்கு அவர் சொன்னார், ஆபிரகாம் உண்டாவதற்கு முன்னமே நான் இருக்கிறேன் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். ஏனென்றால் தேவனும் இவரே, தேவகுமாரனும் இவரே. தான் தேவகுமாரன் என்று ஜனங்கள் விசுவாசிக்கும்படியாய் அவர் எத்தனையோ காரியங்களை செய்தார், சத்தியத்தை சொன்னார். ஆனால் ஜனங்களுக்கு அது புரியல, அவங்க ஏற்றுக்கொள்ளல. நான் ஆபிரகாம் உண்டாவதற்கு முன்னமே நான் உண்டாயிருக்கிறேன் என்று சொன்ன போது அவங்க எல்லாரும் கல்லை தூக்கிட்டாங்க. இத்தனை பேர் சேர்ந்து ஒரே டைம்ல கல்லை எறிஞ்சா ஆகானை அப்படித்தான் கொன்றார்கள். உடனே இயேசு கிறிஸ்து அந்த இடத்தை விட்டு அப்படியே மறைந்து போய்விட்டார். ஏனென்றால் வேலை இன்னும் வரவில்லை. அந்த வேலை வந்தாதான் எதுவுமே நடக்கும். தேவன் ஒப்புக்கொடாமல் ஒன்றும் நடப்பதில்லை. அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் சரி, நமக்கும் சரி. இந்த இடத்துல பார்க்கிறோம், கல்லுகளை எடுத்துக்கொண்டார்கள். அவர்களுடைய கோபம் அத்தனையான ஒரு கோபம், கல்லெறிந்து கொல்ல வேண்டும் என்று அவர்கள் கொந்தளித்தார்கள். அப்படியே யோவான் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 30 33 வரைக்கும் வாசிக்க கேட்கலாம். நானும் பிதாவும் ஒன்றா இருக்கிறோம் என்றார். அப்பொழுது யூதர்கள் மறுபடியும் அவர் மேல் கல்லெறியும்படி கல்லுகளை எடுத்துக்கொண்டார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நான் என் பிதாவினாலே அநேக நற்கிரியைகளை உங்களுக்கு காண்பித்தேன், அவைகளில் எந்த கிரியைகளின் நிமித்தம் என் மேல் கல்லறிகிறீர்கள் என்றார். யூதர்கள் அவருக்கு பிரதியுத்தரமாக, நற்கிரியை நிமித்தம் நாங்கள் உன்மேல் கல்லறிகிறதில்லை, நீ மனுஷனாய் இருக்க உன்னை தேவன் என்று சொல்லி இவ்விதமாக தேவ தூஷணம் சொல்லுகிறபடியினால் உன்மேல் கல்லறிகிறோம் என்றார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜனங்கள் மத்தியிலே அவர் சொன்னார், நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம், நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம் என்று சொன்னபோது எல்லாரும் கல்லை தூக்கிட்டாங்க. கல்லெறிஞ்சு கொல்லணும் என்று மிகுந்த கோபம் கொண்டு கல்லுகளை எடுத்துக்கொண்டார்கள். அப்ப இயேசு கேட்டார், எந்த கிரிகள் நிமித்தம் நீங்க என்ன கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்று பார்க்கிறீங்க என்று கேட்டார். உன்னை தேவனுடைய குமாரன் என்று தேவனுக்கு சமமா தேவதூஷண சொல்லுற, அதனால தான் கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்று நாங்கள் கல்லை எடுத்துக்கொண்டோம் என்று பதில் சொன்னாங்க. தேவகுமாரன் என்று இஸ்ரவேல் ஜனம் ஆண்டவராகிய இயேசுவை ஏற்றுக்கொள்ளவில்லை, அன்றும் இன்றும். ஆகவே தான் அவர் மீது அத்தனை கோபம், அவரை கொலை செய்ய வேண்டும், கொன்று போட வேண்டும் என்று கொந்தளித்தார்கள். ஆனா
அவரை தொட முடியல, அவரை ஒன்றும் செய்ய முடியல. ஏன்னா வேலை இன்னும் வரவில்லை. அந்த வேலை வந்தால், தேவன் ஒப்பு கொடுத்தால், பிதா ஒப்பு கொடுத்தால் மாத்திரமே மனிதர்கள் மேற்கொள்ள முடியும். இல்லாவிட்டால் ஒன்றும் செய்ய முடியாது. ஆகவே அவரை பிடிக்க வேண்டும் என்று எத்தனையோ தரம் முயற்சி பண்ணினாங்க. பாருங்க, 10ஆம் அதிகாரம், யோவான் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 39, 40. இது நிமித்தம் அவர்கள் மறுபடியும் அவரை பிடிக்க தேடினார்கள். மறுபடியும் அவரை பிடிக்க தேடினார்கள். அவரோ அவர்கள் கைக்கு தப்பி அவர் போயிட்டார். எத்தனையோ டைம் ஆண்டவராக இயேசுவை பிடிக்க வேண்டும், கொல்ல வேண்டும், கொலை செய்ய வேண்டும் என்று மனிதனுடைய கோபம் பற்றி எறிந்தது. ஆனா மனிதனுடைய கோபத்துக்கு தேவன் அப்பொழுது அவரை ஒப்பு கொடுக்கவில்லை. ஏன்? என்ன காரணம்? யோவான் சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 30வது வசனம். 7ஆம் அதிகாரம் 30வது வசனம். அப்பொழுது அவரை பிடிக்க வகை தேடினார்கள். அப்பொழுது ஆண்டவராகிய இயேசுவை பிடிக்க வகை தேடினார்கள். ஆனாலும் அவருடைய வேலை இன்னும் வராதபடியினால் ஒருவனும் அவர் மீது கை போடவில்லை. அந்த வேலை வரவில்லை. பிதா நியமித்திருக்கிற அந்த டைம், அந்த வேலை இன்னும் வரல. ஆகவே அவரை பிடிக்க வேண்டும், கொல்ல வேண்டும், கொலை செய்ய வேண்டும், கல்லெறிந்து கொல்ல வேண்டும், மேல மலை மேல கொண்டு போய் உருட்டி கீழே தலை கீழா அவரை தள்ள வேண்டும் என்றெல்லாம் எத்தனையோ முறை முயற்சித்தார்கள் மனிதர்கள். மனிதர்களுடைய கோபம் அவர் மீது பற்றியிருந்த போதிலும் ஒன்று செய்ய முடியல. காரணம், இன்னும் வேலை வரவில்லை. அதே போல யோவான் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 20வது வசனத்திலும் சொல்லப்பட்டிருக்கும், வேலை இன்னும் வரவில்லை. அந்த வேலை வராதபடியினால் அவங்க டைம் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அவரை எப்படி ஆகிலும் கொலை செய்ய வேண்டும் என்று ஒரு வேலைக்காய் மனிதன் காத்திருந்தான். மனிதனுடைய கோபம் பற்றி எரிந்து கொண்டு இருந்தது. வேலை வந்தது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாவிகள் கையிலே, புறஜாதிகள் கையிலே, மனிதர் கையிலே ஒப்பு கொடுக்கப்பட வேண்டிய வேலை வந்தது. மனிதர்கள் தங்களுடைய கோபத்தை நிறைவேற்றி கொண்டாங்க. மார்க்கு சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 41வது வசனம். 14, 41. அவர் 3ஆம் தரம் வந்து, இனி நித்திரை பண்ணி இளைப்பாருங்கள், போதும், வேலை வந்தது. வேலை வந்தது. இதோ மனுஷகுமாரன் பாவிகளுடைய கைகளில் ஒப்பு கொடுக்கப்படுகிறார். வேலை வந்தது. மனுஷகுமாரன் பாவிகள் கையிலே ஒப்பு கொடுக்கப்பட வேண்டிய டைம் வந்துருச்சு. வேலை வந்தது என்றார். மனிதர் கையிலே, பாவிகள் கையிலே ஆண்டவராக இயேசு ஒப்பு கொடுக்கப்பட்டார். அவர்கள் தங்கள் கோபத்தை அவர் மீது ஊற்றினார்கள். நம் பொருட்டே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனிதனுடைய கோபத்தை ஏற்றுக்கொண்டார். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு எதிராக மனிதருடைய கோபம் பற்றி எரியும் பொழுது நம்மை மேற்கொள்ளாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் பொருட்டே மனிதர்களுடைய கோபத்தை அவர் அனுபவித்தார், ஏற்றுக்கொண்டார். நமக்கு விடுதலை உண்டு. மனிதர்களுடைய கோபம் அவரை ஆட்கொண்டது. லூக்கா சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 52, 53. பின்பு இயேசு தமக்கு விரோதமாய் வந்த பிரதான ஆசாரியர்களையும் தேவாலயத்து சேனை தலைவர்களையும் மூப்பர்களையும் நோக்கி, ஒரு கள்ளனை பிடிக்க புறப்பட்டு வருகிறது போல நீங்கள் பட்டயங்களையும் தடிகளையும் எடுத்து புறப்பட்டு வந்தீர்களே, நான் தினந்தோறும் தேவாலயத்தில் உங்களுடனே கூட இருக்கையில் நீங்கள் என்னை பிடிக்க கை நீட்டவில்லை. இதுவோ உங்களுடைய வேலையும் அந்தகாரத்தின் அதிகாரமாய் இருக்கிறது என்றார். ஆண்டவராகிய இயேசுவை பிடித்து சிறுமைப்படுத்துவதற்கு அவரை அடித்து நொறுக்கி சிலுவையிலே தொங்க விடுவதற்கு இப்போ எல்லாம் ரெடியா வந்திருக்காங்க. இயேசு தமக்கு விரோதமாய் வந்த பிரதான ஆசாரியர்களையும் தேவாலயத்து சேனை தலைவர்களையும் மூப்பர்களையும் நோக்கி கேட்டாரு, ஒரு கள்ளனை பிடிக்கிறது போல புறப்பட்டு வந்திருக்கிறீங்க, பட்டயத்தோடும் தடிகளோடும் இந்த இடத்துல புறப்பட்டு வந்திருக்கிறீங்களே,
நான் தினந்தோறும் தேவாலயத்துல உங்களோடு இருக்கையில் நீங்கள் ஏன் என்னை பிடிக்க கை நீட்டவில்லை? இப்ப பிடிக்க வந்திருக்கீங்களே, இது உங்களுடைய வேலை, இது உங்களுடைய வேலை, இது அந்தகாரத்தின் அதிகாரம். இது உங்களுடைய வேலையோ அந்தகாரத்தின் அதிகாரம் என்று சொன்னார். மனிதனுடைய கோபம் மாத்திரம் அல்ல, சாத்தானுடைய அதிகாரம். சாத்தானுடைய கோபமும் மனிதனுடைய கோபமும் ஒன்றாய் அவரை ஆட்கொள்ளுகிறது. இப்பொழுது அவரை பிடித்தார்கள். 22ஆம் அதிகாரம், லூக்கா சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 63, 64, 65 ஆண்டவராகிய இயேசுவை பிடித்து மனிதன் தம்முடைய கோபத்தை எப்படி அவர் மீது தீர்த்து கொண்டான் வாசிக்கலாம். இயேசுவை பிடித்துக் கொண்ட மனுஷர் அவரை பரியாசம் பண்ணி பிடித்து அவரை பரியாசம் செய்தாங்க. அவர் யார்? நியாயாதிபதியாய் வெளிப்பட போகிறவர், பாவிகளை ரட்சிப்பதற்கு தேவகுமாரனாய் வந்தவர். அறியாமல் ஜனங்கள் அன்று அவரை பிடித்து பரியாசம் பண்ணி அடித்து, ஏன்னா இதுவரைக்கும் அடிக்கணும் கல்லெறியணும் என்று எத்தனையோ தரம் முயற்சித்தார்கள். இப்போ வேலை வந்தது. அவரை அடித்து அவருடைய கண்களை கட்டி அவருடைய முகத்தில் அறைந்து உன்னை அடித்தவன் யார், அதை ஞான திருஷ்டினால் சொல் என்று அவரை கேட்டதும் அன்றி அவரை அடித்தார்கள், கன்னத்திலே அறைந்தார்கள். சரி, இப்போ உன்னை யார் அடிச்சது? கண்களை கட்டிவிட்டு ஞான திருஷ்டியில சொல்லு பார்க்கலாம் என்று அவரை பரியாசம் செய்தார்கள். அடுத்து மற்றும் அநேக தூஷண வார்த்தைகளையும் அதற்கு விரோதமாக சொன்னார்கள். அநேக தூஷண வார்த்தைகள். மனிதன் தன்னுடைய கோபத்தை அவர் மீது அத்தனையாய் காண்பித்தான். மார்க்கு சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 65வது வசனம், 14, 65. அப்பொழுது சிலர் அவர் மேல் துப்பவும் அவருடைய முகத்தை மூடவும் அவரை குட்டவும் ஞான திருஷ்டியினாலே பார்த்து சொல் என்று சொல்லவும் தொடங்கினார்கள். வேலைக்காரரும் அவரை கன்னத்தில் அறைந்தார்கள். மனிதனுடைய கோபம், அவர் நன்மை செய்கிறவராகவே சுற்றித் திரிந்தவர், எல்லாருக்கும் அவர் நன்மை செய்தவர். தீமை என்பது அவரிடத்துல இல்லை. மனிதனுக்கு பிரயோஜனமான காரியங்களை, இம்மைக்கும் மறுமைக்கும் பிரயோஜனமான காரியங்களை அவர் பேசினார், நன்மை செய்தார். எத்தனை குஷ்டரோகிகள், குருடர்கள், சந்திர ரோகிகள் குணமடைந்தார்கள். மரித்து போன எத்தனை பிரேதங்கள் உயிரோடு எழுந்தது. ஊமையரை பேச வைத்தார், முடவரை நடக்க வைத்தார், நன்மை செய்தார். இப்பொழுது வேலைக்காரங்க கூட அவரை கன்னத்தில் அறைந்தார்கள். 15ஆம் அதிகாரம் மார்க்கு 17 - 19 வரைக்கும். சிவப்பான மேலங்கியை அவருக்கு உடுத்தி முள்முடியை பின்னி அவருக்கு சூட்டி யூதருடைய ராஜாவே வாழ்க என்று அவரை வாழ்த்தி பரியாசம் செய்து அவரை சிரசில் கோலால் அவருடைய சிரசில் அடித்தார்கள். முள்முடி சூட்டப்பட்டு கோலால் தலையிலே அடித்தார். இப்படி மனிதனுடைய கோபம் ஆண்டவராகிய இயேசு மீது ஊற்றப்பட்டது. அவர் அதை ஏற்றுக்கொண்டார். மனிதனுடைய கோபத்தோடு கூட சாத்தானுடைய கோபம். உலகத்துல 3 கோபம் தான். மனிதனுடைய கோபம், பிசாசுடைய கோபம், தேவனுடைய கோபம். 3ம் ஒரே டைம்ல அவர் மீது இறங்கி அவர் பாடுபட்டார். சாத்தானுடைய கோபம், பிசாசுடைய கோபம். லூக்கா சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 53வது வசனத்துல நம்ம வாசித்தோம்.
இது அந்தகாரத்தின் அதிகாரம். அதிகாரம். வாசிங்க. நான் 22 தினந்தோறும் தேவாலயத்தில் 53 உங்களுடனே கூட இருக்கையில் நீங்கள் என்னை பிடிக்க கை நீட்டவில்லை. இதுவோ உங்களுடைய உங்களுடைய வேலையும் அந்தகாரத்தின் அதிகாரம். சாத்தானுடைய அதிகாரமும். சாத்தானு தன்னுடைய கோபத்தை காண்பிக்க ஆரம்பிச்சிட்டு. சாத்தானுக்கு தெரியும் ஆண்டவராக இயேசு யார் என்று. இப்ப மனிதர்கள் எல்லாம் கோபப்பட்டாங்க. ஆனா மனிதர்களுக்கு தெரியாது இவர் யார் என்று. இவர் யாரோ. சீசர்கள் கூட அநேக சந்தர்ப்பத்தில் சொல்லுவாங்க, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே, இவர் யாரோ. யார் என்று அவங்களுக்கே புலப்படல. ஆனா சாத்தான் ரொம்ப தெளிவா இருந்தான். சாத்தானுக்கு தெரியும் இவர் யார். இவர் தேவனுடைய குமாரன். இவர் நம்மளை அழிக்கிறதுக்கு வந்திருக்கிறார். பிசாசனுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கு தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார் என்று 1 யோவான் 3:8 சொல்லப்பட்டிருக்கிறபடி அவனுக்கு அது நல்லா தெரியும். நம்மளை அழிக்க தான் வந்திருக்கிறாரு. ஆனா அதுக்கு முன்னாடி இவரை நம்ம அழிச்சிடணும் என்றுதான் தன்னுடைய கோபத்தை ஆண்டவர் மீது காட்ட ஆரம்பிக்கிறான். அவனே கேட்பான். மார்க்கு சுவிசேஷம் 1 அதிகாரம் 23-24. மார்க்கு 1:23-24. அவர்களுடைய ஜெப ஆலயத்திலே அசுத்த ஆவியுள்ள ஒரு மனுஷன் இருந்தான். அவன், ஐயோ நசரேயனாகிய இயேசுவே, எங்களுக்கும் உமக்கும் என்ன? எங்களை கெடுக்கவா வந்தீர்? உம்மை இன்னார் என்று அறிவேன். நீ தேவனுடைய பரிசுத்தர் என்று சத்தமிட்டான். சாத்தான் சொல்றான் பாருங்க. பிசாசு பிடித்த ஒரு மனிதன், அசுத்தாவி பிடித்த ஒரு மனிதன், அவனுக்குள்ள அசுத்தாவி பேசுது. யாரென்று அறிவேன், உம்மை இன்னார் என்று அறிவேன். நீ தேவனுடைய பரிசுத்தர், நீ ஜீவனுடைய தேவனுடைய குமாரன் என்று அவன் நல்லா சாத்தான் அறிந்திருந்தான். ஆகவே அவன் கேட்டான், நசரேயனாகிய இயேசுவே, எங்களுக்கும் உமக்கும் என்ன? ஏன் எங்களை அழிக்க வந்தீர்? எங்களை கெடுக்கவா வந்தீர்? எங்களை அழிக்க தானே வந்திருக்கிறீங்க. ஏன் எங்களை அழிக்கிறீங்க? நீங்க யாருன்னு தெரியும். எங்களை அழிக்க வந்த, பிசாசுடைய கிரியைகளை அழிக்க வந்த தேவகுமாரன் என்று நன்றாய் சாத்தான் அறிந்திருக்கிறான். ஆனா மனிதனுக்கு தான் தெரியல. அவர் மனிதனுக்காய் அவர்களை ரட்சிக்க வந்தவர். தங்களுடைய இரட்சகரை அறியாமல் அன்றும் இன்றும் எவ்வளோ ஜனங்கள் கோடி கோடியாய் அழிவின் பாதையிலே சென்று கொண்டிருக்கிறார்கள். இன்னொரு பிசாசு பிடித்த மனிதனை பார்க்கலாம். அந்த மனிதனுக்குள்ள இருந்து பிசாசு அதுவும் சொல்லுது, நீர் இன்னார் என்று அறிவேன், நீர் யாருன்னு தெரியும் என்று. மார்க்கு சுவிசேஷம் 5 அதிகாரம் 6, 7, 8 பார்த்தால் ஒரு பிசாசு பிடித்த ஒரு மனிதன், அவனுடைய குடியிருப்பே கல்லறைதான். அவனை சங்கிலியினால கட்டுவாங்க, விலங்கு போட்டு கட்டுவாங்க. ஆனா அவன் அறுத்து அதை உடைத்து எரிந்து விட்டு அவன் பயங்கரமா கூக்குரலிட்டு கொண்டு இருந்தான். இரவும் பகலும் மலைகளிலும் கல்லறை தோட்டங்களிலும் ராத்திரியும் பகலுமா அவன் சத்தம் போட்டு ரொம்ப அட்டகாசம் பண்ணிக்கிட்டு இருப்பான். கல்லை எடுத்து தன் சரீரத்தையே காயப்படுத்தி கொண்டிருந்தான். அவனை பற்றி வேதம் சொல்லுகிறது, அவனை அடக்க யாராலும் கூடாதான், ஒருத்தராலையும் முடியல. இயேசு கிறிஸ்து தூரத்தில் வரும் பொழுது ஓடி போய் பணிந்து கொண்டு அந்த சாத்தான் கேட்பான். 6, 7 வசனங்கள். அவன் இயேசுவை தூரத்திலே கண்டபோது ஓடி வந்து அவரை பணிந்து கொண்டு, இயேசுவை பணிந்து கொண்டு, இயேசுவே உன்னதமான தேவனுடைய குமாரனே, எனக்கும் உமக்கும் என்ன? என்னை வேதனைப்படுத்தாதபடிக்கு தேவன் பேரில் உமக்கு ஆணை என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். சாத்தானை அழிக்க வந்திருக்கிறாரு, பிசாசுடைய கிரிகளை அழிக்க வந்திருக்கிறார் என்பதை நன்றாய் அறிந்து கொண்டு, உங்களுக்கும் எங்களுக்கும் எனக்கும் என்ன? என்னை அழிக்க தானே வந்திருக்கிறீங்க என்று சொல்லுவான். ஆகவே சாத்தான் மிகுந்த கோபம் கொண்டு நம்மளை அழிக்கிறதுக்கு முன்னாடி
இவரை அழிச்சிடணும் என்று அவன் திட்டம் போட்டுதான் 40 நாட்கள் ஆண்டவராகிய இயேசு உபவாசித்துக் கொண்டிருக்கும் பொழுது 40வது நாள் அவரை உயர்ந்த ஒரு இடத்துல கொண்டு போய் நிறுத்தி அங்கிருந்து குதிக்க சொல்லுவான். ஏன்னா அவரை கொல்லணும். மத்தேயு சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 5-6. அப்பொழுது பிசாசு அவரை பரிசுத்த நகரத்திற்கு கொண்டு போய் தேவாலயத்து உப்பரிகையின் மேல் அவரை நிறுத்தி, நீ தேவனுடைய குமாரனே ஆனால் தாழ குதியும், ஏனெனில் தம்முடைய தூதர்களுக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார், உமது பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உம்மை கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்பதாய் எழுதியிருக்கிறது என்று சொன்னான். உயரமான ஒரு இடத்துல கொண்டு போய் ஆண்டவராகிய இயேசுவை நிறுத்தி அங்கிருந்து குதிக்க சொல்றான். ஏன்னா அப்படி குதிச்சா தேவதூதர்கள் உங்களோட பாதம் இடராதபடிக்கு உம்மை கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்று எழுதியிருக்குல்ல என்று சோதிப்பான். ஆனால் கர்த்தர் அதுக்கு என்ன பதில் சொல்லுவாரு? உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராயாயாக, கர்த்தரை சோதிக்க விடாது என்று சரியான ஒரு பதிலடி கொடுத்தார். அதன் பிறகு சாத்தான் அவரை ஒரு உயரமான மலை மீது கொண்டு போய் நிறுத்தி உலகம் அனைத்தையும் எல்லா ராஜ்யங்களையும் அதன் மகிமையும் காண்பித்து சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொள், இதெல்லாத்தையும் உனக்கு தருவேன். அப்ப கர்த்தர் சொன்னாரு, உன் கர்த்தர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்குது, அப்பாலே போ சாத்தானே என்று சொல்லுவார். அன்னைக்கு விலகி போனவன் தான், ரொம்ப காலம் வரல. அப்படியே சாத்தான் விலகி போய்விட்டான். 10-11. அப்பொழுது இயேசு, அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே என்றார். அப்பொழுது பிசாசானவன் அவரை விட்டு விலகி போனான். உடனே தேவதூதர்கள் வந்து அவருக்கு பணிவிடை செய்தார்கள். விலகிட்டான். ரொம்ப நாள் வரவே இல்லை. ஆனா இப்ப வரான். மனிதன் தன்னுடைய கோபம் அனைத்தையும் அவரிடத்திலே காண்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதே நேரத்தில் அந்தகாரத்தின் அதிகாரமும் அவர் மீது உச்சப்படுகிறது. சாத்தானும் தன்னுடைய கோபத்தை அங்கே நிறைவேற்றுவதற்காய் அவனும் வர்றான். சீசர்களோடு கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அமர்ந்திருக்கும் பொழுது அவர் சொல்லுகிறார், இதோ சாத்தான் வரான், இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், ஆனா என்னிடத்தில் அவனுக்கு ஒண்ணுமே இல்லை. ஒன்னும் இல்லாதவர்கிட்டே பிசாசுக்குரிய எந்த காரியமும் அவரிடத்திலே இல்லை. அப்படிப்பட்டவரிடத்திலே சாத்தான் வரான். அப்படியே நம்ம வீடு ஃபுல்லாக சாத்தானுக்குள்ளது தான். நம்முடைய வாழ்க்கை முழுவதுமே சாத்தானுக்குள்ள எவ்வளவோ காரியங்கள் உண்டு. அப்படியானால் நம்மை எப்படி புடமிடுவான்? கர்த்தர் சொன்னாரு, யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 30வது வசனத்துல, இனி நான் உங்களுடனே அதிகமாய் பேசுவதில்லை, இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை. பிசாசு வந்தான். அவனும் தன்னுடைய கோபத்தை எப்படியாவது கொன்று போடணும். நம்மளை கொல்றதுக்கு வந்திருக்கிறாரு. அவர் எப்படியாவது கொன்று போடணும். அவனுக்கு தெரியாது, கல்வாரி சிலுவையிலே ஆண்டவராகிய இயேசு அறையப்பட்டிருக்கும் பொழுது இவனையும் சேர்த்து தான் அறைகிறாருன்னு அவனுக்கு தெரியாது. துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகள் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அவனுடைய ஆளுகை, அவனுடைய அதிகாரம் அனைத்தையும் அவனையும் சிலுவையில அறைய போகிறார். ஆனா இவன் அவரை கொன்று போட வேண்டும் என்று அவனும் தன்னுடைய கோபத்தை காண்பிக்கிறான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனுஷருடைய கோபத்தையும் பிசாசுடைய கோபத்தையும் இப்பொழுது அவர் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார். இதோட கூட தேவ கோபம் அவர் மீது வந்து இறங்குகிறது. தேவனும் தம்முடைய கோபத்தை ஆண்டவராகிய இயேசு மீது காண்பிக்கிறார். எசாயா 53ஆம் அதிகாரம்
10வது வசனம் 53:10. கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். பாடுகளுக்கு உட்படுத்தினார். ஒரே டைம்ல மனுஷருடைய கோபம், சாத்தானுடைய கோபம், தேவனுடைய கோபம் மூன்றும் அவர் மீது இறங்குது. ஏன்? கர்த்தர் அவரை நொறுக்கும்படி சித்தம் கொண்டார். ஏன் அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார்? இது வெகு காலத்துக்கு முன்பு உரைக்கப்பட்ட ஒரு தீர்க்க தரிசனம். ஏசாயா சொன்னபடியே அது நடந்தது. பிதா அவரை ஒப்புக் கொடுத்தார். தேவன் அவரை ஒப்புக் கொடுத்தார். தேவன் அவரை விட்டு விலகிவிட்டார். என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று அவர் கதறினார். கர்த்தர் அவரை நொறுக்குவதற்காக நொறுக்கப்பட்டார், அடிக்கப்பட்டார், பாடுபட்டார். தேவனும் ஒப்பு கொடுத்தார். தேவனும் தமது கோபத்தை அவர் மீது செலுத்தினார். அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன் அப்படி நடந்ததாம்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாவிகளை ரட்சிக்க இந்த உலகத்துக்கு வந்தார். சர்வலோகத்தின் பாவத்தையும் சுமந்து தீர்க்கிற ஒரு கிருபாதார பலி ஆண்டவராகிய இயேசு. ஆகவே சர்வலோகத்தின் பாவமும் அவர் மீது சுமத்தப்பட்டது. அந்த பாவத்துக்குரிய தண்டனை. பாவிகளுக்கு தேவ கோபம் வரணும், அது தண்டனை. இப்பொழுது பாவத்தை ஏற்றுக்கொண்ட கர்த்தர் அதுக்குரிய தண்டனையையும் அவர் அனுபவிக்கிறார். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 2வது வசனம். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பாவங்களை மாத்திரம் அல்ல, நம்முடைய பாவங்களை மாத்திரம் அல்ல, சர்வலோகத்தின் பாவங்களையும் சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற பலியாக நிவர்த்தி இருக்கிறார். செய்கிற பலி அவரே. சர்வலோகத்தின் பாவம், எல்லாருடைய பாவத்தையும் அவர் நிவர்த்தி பண்ணுகிறவர். பாவங்களை மன்னிக்க அதிகாரம் பெற்றவர். அவரிடத்தில் பாவம் இல்லை, பாவம் அறியாதவர். நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொண்டது நிமித்தம் அவர் பாவமாக்கப்பட்டார். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 21வது வசனத்தில் அப்படியாய் எழுதப்பட்டிருக்கிறது. நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை, பாவம் அறியாதவர், அவட்ட பாவம் என்பதே இல்லை, பாவம் இல்லை. நம்முடைய பாவங்களை அவர் ஏற்றுக்கொண்டபடியினால் தேவ கோபம் அவர் மீது வந்தது. ஒரு பாவிய கட்டாயம் தேவன் கோபிக்கிறார். அவருடைய கோபாக்கினை அவனுக்கு உண்டு. ஆகவே நம்முடைய பாவங்களை அவர் ஏற்றுக்கொண்டதின் நிமித்தம் தேவனுடைய கோபம் அவர் மீது வருகிறது. பாவத்துக்குரிய தண்டனை, பாவத்தையும் ஏற்றுக்கொண்டு பாவத்துக்குரிய ஆக்கினையையும் அவர் அடைந்தார். வாசிங்க. பாவம் அறியாத அவரை, நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். நமக்காக பாவமாக்கினார். நமக்காக அவர் தன்னையே பாவமாக்கி கொண்டார். சர்வலோகத்தின் பாவத்தையும் அவர் ஏற்றுக்கொண்ட பொழுது அவர் பாவமாக்கப்பட்டார். ஆகவே ஆக்கினை வருகிறது, பாவத்துக்குரிய தண்டனை அங்கே வருகிறது. இப்படி உலகத்தில் மனிதனுடைய கோபம், பிசாசுடைய கோபம், தேவனுடைய கோபம், 3 உண்டு. மனிதனை இந்த 3 கோபத்தினின்றும் விடுவித்து அவனை ரட்சிப்பதற்காக தான் தேவனே மனிதனாய் வந்தார். தேவனே தேவகுமாரனாய் இந்த பூமிக்கு வந்தார். ஆகவே நமக்கு விடுதலை உண்டு. தேவ கோபத்திலே நாம் தப்பித்துக் கொள்ள முடியும். சாத்தானுடைய கோபம் மேற்கொள்ளாது, மனிதனுடைய கோபம் மேற்கொள்ளாது. ஆனால் நம்ம தான் கோபாக்கினைக்கு உரியவர்கள். ஆண்டவராய் இயேசு
பூமிக்கு வராவிட்டால் இத்தனை கோபங்களும் நம்மை மேற்கொள்ளும். நாம் கோபாக்கினைக்கு உரியவர்கள். தேவ கோபாக்கினை நமக்கு வந்தாகணும். என கோபாக்கினையின் பிள்ளைகளாய் ஒரு காலத்தில் இருந்தோம். இப்பொழுது இயேசு கிறிஸ்துவால் நாம் விடுவிக்கப்பட்டு ரட்சிப்பை பெற்றுக்கொண்டோம் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசு சபைக்கு எழுதுகிறதை பார்க்கலாம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 3வது வசனத்துல, அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்திலே நமது மாம்ச இச்சையின்படியே நடந்து நமது மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்து சுபாவத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கினையின் பிள்ளைகளாய் இருந்தோம். நம்முடைய மனசும் மாம்சமும் விரும்பினபடி நடந்து மாம்ச இச்சையின்படி நடந்து மற்றவர்களைப் போல, தேவனை அறியாதவர்களைப் போல இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகள் கூட கோபாக்கினையின் பிள்ளைகளாய் வாழ்ந்து கொண்டிருந்தோம். கோபாக்கினை நமக்கு வந்து ஆகணும். கோபாக்கினைக்கு உரியவர்கள். ஆனால் ஆண்டவராகிய இயேசு என்ன செய்தார்? இப்படி பாவத்திலே அக்கிரமத்திலே மரித்து கிடந்த நம்மை ஆண்டவராகிய இயேசு உயிர்ப்பித்து அவருடைய கிருபையினாலே நம்மை ரட்சித்தார். இந்த கோபாக்கினையை நின்று ஆண்டவராகிய இயேசு நம்மை விடுவித்தார். தேவ கோபம் நம்மை மேற்கொள்ளுவதில்லை. நமக்கு வரவேண்டிய தேவ கோபத்தை ஆண்டவராகிய இயேசு ஏற்றுக்கொண்டார். நமக்கு விடுதலை. ரோமருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 9வது வசனத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமர் சபைக்கு சொல்லுவார், இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே, இப்படி நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்க கோபாக்கினைக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. கோபாக்கினைக்கு நீங்களாக நம்ம ரட்சிக்கப்படுறோம். நிச்சயமான காரியம் அது. ஏனென்றால் அவர் நமக்காக தேவனுடைய கோபத்தை சுமந்து விட்டார். அவர் சிந்தின அந்த இரத்தத்தால் பாவிகளாகிய நாம் நீதிமான்களாக்கப்பட்டோம். கோபாக்கினைக்கு தப்பித்துக் கொண்டோம். தேவ கோபம் நம்மை மேற்கொள்வதில்லை. ஆண்டவராகிய இயேசு நமக்காக தேவ கோபத்தை சுமந்து விட்டார். நாம் தப்பித்துக் கொண்டோம். நம்மை ரட்சித்தார். நீதி செய்யாமலேயே நம்மை நீதிமான்கள், நற்கிரிகள் இல்லாமலேயே நம்மை நீதிமான்களாய் மாற்றி இருக்கிறார். ஆகவே அதை தக்க வைத்துக் கொள்ள நம்ம நல்லவங்களா, நற்கிரியை செய்யக்கூடியவங்களா காணப்படுவது அவசியம். தேவ கோபத்துக்கு நம்மை தப்புவித்த கர்த்தர் சாத்தானுடைய கோபமும் மேற்கொள்ளாதபடி ஆண்டவர் சபையை காக்கிறார். சபை மீது, தேவ ஜனங்கள் மீது சாத்தானுக்கு மிகுந்த கோபம் உண்டு. அவர் அந்த கோபத்தை சுமந்தபடியால் சாத்தானுடைய கோபம் ஒருபோதும் சபையை மேற்கொள்வதில்லை. தேவ பிள்ளைகளை மேற்கொள்ளாது. வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம் 12வது வசனத்துல ஆகையால் பரலோகங்களே, அவைகளில் வாசமாய் இருக்கிறவர்களே, பரலோகத்திலே வாசமாய் இருக்கிறவர்களே, களிகூருங்கள். பூமியிலும் சமுத்திரத்திலும் குடியிருக்கிறவர்களே, ஐயோ ஐயோ, பிசாசானவன் தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டென்று அறிந்து. பிசாசுக்கு கொஞ்ச காலம் தான் இருக்குது. இனி காலம் செல்லாது. கொஞ்ச டைம் தான் அவனுக்கு இருக்குது. ஆகவே அவன் எப்படி இறங்கி இருக்கிறானாம்? மிகுந்த கோபம் கொண்டு உங்களிடத்தில் இறங்கினபடியால், சாத்தான் மிகுந்த கோபம் கொண்டு உங்களிடத்திலே இறங்கினபடியால் உங்களுக்கு ஆபத்து வரும் என்று சொல்ல கேட்டேன். இங்கே ஸ்திரீ சபை மீது மிகுந்த கோபம், தேவ ஜனத்தின் மீது மிகுந்த கோபம் கொண்டு அவன் இறங்கி இருக்கிறான். ஒரு காலத்துல கோபாக்கினியின் பிள்ளைகளாய் சாத்தானுக்கு அடிமையாய் வாழ்ந்தவர்கள் அவன் கையிலிருந்து இப்ப விடுதலையாக்கி நம்ம கர்த்தருடைய கரத்துக்குள்ள வந்துட்டோம். மீண்டும் நம்மளை அவன் இருக்கிற இடத்துக்கு பறித்து கொண்டு போகிறதுக்கு தான் அவன் முயற்சி பண்றான். அவன் போற இடத்துக்கு நம்மளும் போகணும்.
ஆகவே சாத்தான் மிகுந்த கோபம் கொண்டு தேவ ஜனத்திடத்திலே அவன் இறங்கி இருக்கிறான். 17வது வசனம். அப்பொழுது வலு சர்ப்பமானது ஸ்திரீயின் மேல் கோபம் கொண்டு, ஆம், சபையின் மீது மிகுந்த கோபம் கொண்டு, தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்ளுகிறவர்களும் கர்த்தருடைய கற்பனைகளை கைக்கொள்ளுகிறவர்களும் இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சியை உடையவர்களுமாகிய அவருடைய சந்ததியான அந்த ஸ்திரீயின் சந்ததி தேவ ஜனத்தின் மீது அவர்கள் யுத்தம் பண்ண போயிற்று. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு சாத்தானால போராட்டம் உண்டு, பிசாசுனால போராட்டம் உண்டு. மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள ஆவியின் சேனைகளோடும் நமக்கு பிசாசோடு போராட்டம் உண்டு என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சபைக்கு எழுதுகிறதை பார்க்கிறோம். ஆனால் மேற்கொள்ளுவதில்லை. கர்த்தர் எல்லா கோபத்தையும் அவர் சுமந்தபடியால் அவர் தேவ ஜனத்திற்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். சாத்தானுடைய வல்லமை ஒருபோதும் மேற்கொள்ளுவதில்லை. இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவினுடைய சகல வல்லமையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்துவதில்லை என்று அதிகாரம் தந்திருக்கிறார். லூக்கா சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 19வது வசனம். இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவினுடைய சகல வல்லமைகளையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. தேவனுடைய ஜனத்தை மேற்கொள்ளாது. சாத்தானுடைய கோபம் தேவ பிள்ளைகளை சேதப்படுத்துவதில்லை. கர்த்தர் அதிகாரம் கொடுத்திருக்கிறார். இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருனுடைய சகல வல்லமையை மேற்கொள்ளவும் நான் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்துவதில்லை. சாத்தானோட கோபம் ஒருபோதும் தேவ பிள்ளைகளை மேற்கொள்ளாது. கர்த்தர் சாத்தானை நம்முடைய காலடியில தான் வச்சிருக்கிறார். சத்துரு எங்கே இருக்கிறான்? சாத்தான் எங்கே இருக்கிறான்? சாத்தானுடைய கிரியைகள் எங்கே இருக்கிறது? தேவ பிள்ளைகளின் காலடியில். அதை நசுக்குவதற்கு கர்த்தர் நம்முடைய காலை எடுத்து பயன்படுத்த போறாரு. அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமர் சபைக்கு எழுதும் போது அவர் அப்படி சொல்லுவார். ரோமருக்கு எழுதின நிருபம் 16ஆம் அதிகாரம் 20வது வசனத்துல, சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார். ஆண்டவராகிய இயேசு கல்வாரி சிலுவையிலே சாத்தானுடைய துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் அவருடைய தலையை நசுக்கிட்டார். ஏதோ வாலுல கொஞ்சம் உயிர் இருக்குது, அது வாலாட்டிக்கிட்டு இருக்குது, அதையும் நம்ம காலுக்கு கீழே ஒப்பு கொடுத்திருக்கிறார். சமாதானத்தின் தேவன் சீக்கிரத்தில் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார். நம்முடைய காலைத்தான் ஆண்டவர் எடுத்து பயன்படுத்த போகிறார். நம்முடைய கால் சாத்தானை நசுக்க போகிறது. ஆகவே ஒருபோதும் சாத்தானுடைய கோபம் தேவ பிள்ளைகளை மேற்கொள்ளுவதில்லை. தேவ கோபம் மேற்கொள்ளுவதில்லை, சாத்தானுடைய கோபம் மேற்கொள்ளுவதில்லை என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் பொருட்டே மனிதனுடைய கோபத்தையும் சாத்தானுடைய கோபத்தையும் தேவனுடைய கோபத்தையும் அவர் அனுபவித்தார். ஆகவே சாத்தானுடைய போராட்டமா, சத்துருடைய சில கிரியைகளா? வேதம் சொல்லுகிறது, எதிர்த்து நில்லுங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான் என்று யாக்கோபு தன்னுடைய நிருபத்துல எழுதுகிறதை பார்க்கிறோம். யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 7வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கும், தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். சாத்தானுடைய கோபம் தேவ ஜனத்தை ஒருபோதும் மேற்கொள்வதில்லை. கர்த்தர் நமக்கு விடுதலை வைத்திருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு நமக்கு ஒரு பெரிதான விடுதலையை நமக்கு வைத்திருக்கிறார். அப்படியே மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாது என்று யாக்கோபு தன் நிருபத்தில் எழுதுவார். மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க போறதில்லை.
மனுஷனுடைய கோபம் உங்களை மேற்கொள்வதில்லை. கர்த்தர் அதையெல்லாம் அனுபவித்து விட்டார். மனுஷனோட கோபத்தையும் அவர் ஏற்றுக்கிட்டார். அதெல்லாம் நமக்கு வரக்கூடியது. நமக்கு எதிராக இருக்கக்கூடிய மனுஷரோட கோபம், பிசாசுட கோபம், தேவனுட கோபம் அனைத்தையும் அவர் சுமந்தபடியால், அவர் ஏற்றுக்கொண்டபடியால் நமக்கு இந்த 3 கோபத்திலும் விடுதலை உண்டு. கர்த்தர் நமக்கு விடுதலை வைத்திருக்கிறார். அவர் மாத்திரம் நமக்கு இந்த விடுதலையை தராமல் இருப்பாரானால், மனிதர் நமக்கு விரோதமாய் எழும்பி நம்மிடத்திலே கோபப்படும் பொழுது நம்மளை உயிரோடையே விழுங்கி இருப்பார்கள். ஆனால் கர்த்தரோ நமது பட்சத்தில் இருக்கிறார். ஆகவே மனுஷனால ஒன்றும் செய்ய முடியாது. சங்கீதக்காரன் சொல்லும் போது 124 முதல் 3 வசனம், மனுஷர் நமக்கு விரோதமாய் எழும்பின போது, மனுஷர் நமக்கு விரோதமாய் எழும்பின போது, கர்த்தர் நமது பக்கத்தில் இராவிட்டால், கர்த்தர் நமது பட்சத்தில் இராவிட்டால், கர்த்தர் தாமே நமது பக்கத்தில் இராவிட்டால், கர்த்தர் தாமே நமது பக்கத்தில் இராவிட்டால், அவர்கள் கோபம் நம்மேல் எரிகையில் நம்மை உயிரோடே விழுங்கி இருப்பார்கள். உயிரோட முழுங்குறது மலைப்பாம்பும் முதலையும் தான். ஆனா மனிதன் அது போல மாறிடுறான். கோபம், மனிதனுடைய கோபம். நம்ம எவ்வளவு செய்திகளை கேள்விப்படுறோம். மனிதனுக்கு மனிதன், மனித நேயமற்றவர்களாய் மனிதர்களை எப்படியெல்லாம் அழிச்சிடுறாங்க. நம்மை போல சக மனிதன் தானே என்று ஒரு எண்ணமே இல்லாமல் மனிதர்களை எப்படியெல்லாம் தங்களுடைய கோபத்தினால் அழித்து போடுறாங்க. கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி சமீபத்தில் நாங்கள் இருக்கிற ஊருக்கு மிக அருகில் உள்ள ஊரில் கூட ஒரு சிகரெட்டுக்காக ஒரு கொலை, 100 ரூபாய்க்காக ஒரு கொலை, அற்பமான சில காரியங்களுக்காய் மனிதன் கொல்லுகிறான். உயிரோடையே விழுங்கி இருப்பான். ஆனா கர்த்தர் நமது பட்சத்தில் இருக்கிறார். கர்த்தர் நமது பக்கத்தில் இருக்கிறார். ஆகவே மனிதனுடைய கோபம் நம்மளை மேற்கொள்ளுவதில்லை. எத்தனை மனிதர்கள் நமக்கு எதிராக நம்மை அழித்து போட வேண்டும் என்று எரிச்சலோட, பொறாமையோட, எப்பொழுது அழிவான் என்று காத்திருக்கிற மனிதர்கள் எத்தனை. கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கிறார். மனிதனுடைய கோபத்தை அவர் ஏற்றுக்கொண்டவர். ஆகவே மனிதனுடைய கோபம் நம்மை மேற்கொள்ளுவதில்லை. ஆண்டவராகிய இயேசு இந்த பூமிக்கு வந்தாரே, எதற்காக வந்தார்? மனிதனுடைய கோபம், பிசாசுட கோபம், தேவனுடைய கோபம் நம்மை ஒருபோதும் மேற்கொள்ளாமல் இருப்பதற்காகவே அவர் மனித ரூபம் எடுத்து மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடைய ஒரு மனிதனாய் ஆண்டவராகிய இயேசு வெளிப்பட்டார். லூக்காஸ் விசேஷம் 1 அதிகாரம் 74, 75 2 வசனங்களை வாசிப்போம். ஆதி முதற் கொண்டிருந்த தம்முடைய பரிசுத்த தீர்க்கதரிசிகளின் வாக்கினால் தாம் சொன்னபடியே தமது ஜனத்தை சந்தித்து மீட்டுக்கொண்டு நம்முடைய சத்துருக்களின் என்றும் நம்மை பகைக்கிற யாவருடைய கையினின்றும் நம்மை ரட்சிக்கும்படிக்கு ஆண்டவராகிய இயேசு எதற்கு வந்தாராம்? நம்மை ரட்சிப்பதற்காக, ரட்சிக்கும்படிக்கும் தம்முடைய தாசனாகிய தாவீதின் வம்சத்திலே நமக்கு இரட்சணிய கொம்பை ஏற்படுத்தினார். ஆம், தாவீதின் வம்சத்திலே நமக்காக இரட்சணிய கொம்பை அவர் ஏற்படுத்தினார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாவீதின் வம்சத்தில் பிறந்தவர், தாவீதின் குமாரன் என்று அழைக்கப்பட்டவர். அவர் தாவீதின் வேர் என்று தன்னை சொன்னவர். தமது ஜனத்தை சந்திக்கும்படி அவர் இந்த பூமிக்கு வந்தார். வந்து என்ன செய்தாராம்? நம்முடைய சத்துருக்களினின்றும், நமக்கு நிறைய சத்துருக்கள் உண்டு. உலகம், மாம்சம், பிசாசு எல்லாம் சத்துருக்கள். நம்முடைய சத்துருக்களினின்றும் நம்மை பகைக்கிற யாவருடைய கைகளினின்றும் நம்மை ரட்சிக்கும்படிக்கு. நம்மளை எத்தனை பேர் பகைக்கிறாங்க? உலகத்திலே நம்மை பகைப்போர் அநேகர். நம்மை பார்த்து
பொறாமையினால, எரிச்சலினால ஆண்டவராகிய இயேசுவை ஏன் பகைத்தார்கள்? பொறாமையினாலே அவரை பகைத்தார்கள் என்று வேதத்தில் பார்க்கிறோம். அப்படிதான் கர்த்தருடைய பிள்ளைகளையும் இன்றைக்கு மனிதனுடைய ஒரு எரிச்சல், பொறாமை இன்றைக்கு நம்மை பற்றிக் கொள்கிறது. ஆனால் கர்த்தர் நம்மை பகைக்கிற யாவருடைய கையினின்றும் நம்மை ரட்சிக்கும்படிக்கு, நம்ம பகைக்கிறவங்க யாராய் இருந்தாலும், அது மனிதனாய் இருந்தாலும் சாத்தானாய் இருந்தாலும் யாராய் இருந்தாலும் அவர்கள் கையினின்று நம்மை ரட்சிக்கும்படிக்கு நம்முடைய தாசனாகிய தாவீதின் வம்சத்திலே நமக்கு ரட்சண்ய கொம்பை ஏற்படுத்தினார். ஆண்டவராகிய இயேசு ரட்சண்ய கொம்பு. பழைய ஏற்பாட்டின் காலத்துல ஒரு விடுதலையை பெற்றுக்கொள்ள, ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள பலிபீடத்தில் இருக்கிற கொம்பு, 4 கொம்பு இருக்கும், 4 பக்கம், அந்த கொம்பை போய் பிடித்துக் கொள்ளுவார்களாம். தன்னுடைய உயிரை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்று அந்த கொம்பை போய் பிடித்தவர்கள் வேதத்தில் இடம்பெற்றிருக்கிறாங்க. ஆனாலும் கொல்லப்பட்டார்கள். அந்த பலிபீடத்தின் கொம்பை பிடித்த போதிலும் மரணத்திலே விடுதலை இல்லை, பாவத்திலே விடுதலை இல்லை, கொல்லப்பட்டார்கள், வெட்டப்பட்டார்கள். ஆனால் ஆண்டவராகிய இயேசுவோ மெய்யான ஒரு ரட்சண்ய கொம்பாய் அவர் நமக்காக இந்த பூமியிலே வந்தார். ஆகவே நம்மை பகைக்கிறவர்கள் அனைவருடைய கரத்தினின்றும், நம்முடைய சத்துருக்களின் கையினின்றும் நம்மை விடுவித்து நம்மை ரட்சிப்பதற்காகவே ஆண்டவராகிய இயேசு இந்த பூமிக்கு வந்தார். ஆகவே மனிதனுடைய கோபம் மேற்கொள்ளுவதில்லை, எல்லாவற்றையும் நமக்கு கீழ்ப்படுத்தினார். தேவ கோபத்தினின்று காப்பாற்ற தேவ கோபத்தை ஏற்றுக்கொண்டார். சாத்தானுடைய கோபத்தினின்று நாம் தப்பித்துக் கொள்ள சாத்தானுடைய கோபத்தையும் அவர் ஏற்றுக்கொண்டார். மனிதனுடைய கோபத்தினின்று நம்மை ரட்சிக்க மனிதனுடைய கோபத்தையும் ஏற்றுக்கொண்டார். அவர் மாத்திரம் இந்த கோபங்களை ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பாரானால் இன்றைக்கு நம்ம வாழவே முடியாது. 3 கோபங்களும் நம்மை பட்சித்து இருக்கும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக பாவத்தை ஏற்றுக்கொண்டு பாவத்திலே விடுதலை தந்தவர். கோபத்தையும் ஏற்றுக்கொண்டு கோபத்தினின்றும் நம்மை விடுவிக்கிறார். அவர் அன்புள்ள இயேசு. ஆகவே நாம் அவருக்கு பிரியமானவர்களாய், தேவனுடைய ஜனங்களாய், தேவனை சேவிக்கக்கூடியவர்களாய் காணப்படுவது எத்தனை அவசியம். நாம் எப்படி இருக்கிறோம்? நம்ம இந்த வேளையிலே சற்று சிந்தித்து பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கையிலே எத்தனை போராட்டங்கள், மனிதனுடைய கோபத்தினாலே எவ்வளவு பிரச்சனையை சந்திக்கிறோம், சாத்தானுடைய கோபத்திலே எத்தனை பிரச்சனைகளை சந்திக்கிறோம். தேவ கோபமும் நம்மை தொடுகிறது. இவைகளுக்கெல்லாம் தப்பித்துக் கொள்ள ஒரே ஒரு மார்க்கம்தான், இரட்சணிய கொம்பு. ஆண்டவராகிய இயேசு ஒருவரே. அவரை பற்றி கொள்ளும் பொழுது எல்லாவற்றுக்கும் நாம் தப்பித்து மேன்மையான ரட்சிப்பை நாம் சுதந்திரிக்க முடியும். கர்த்தர் உங்கள் அனைவரையும் இந்த வேத வாக்கியத்தின் பாதையிலே வழிநடத்தி உங்களை ஆசிர்வதிப்பாராக. கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். கண்களை மூடி நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். அன்புள்ள இயேசுவே, உமக்கு நாங்கள் மகிமை ஏறெடுக்கிறோம். ஆண்டவரே, நீர் தேவனாக இருந்த போதிலும் தேவகுமாரனாய் எங்களுக்காய் வெளிப்பட்டீர். உம்முடைய பிள்ளைகள் மாம்சத்தை இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க நீரும் மாம்சத்தை இரத்தத்தையும் உடைய ஒரு மனிதனாய் இந்த பூமிக்கு வந்தீர். ஆண்டவரே இயேசுவே, இந்த பூமிக்கு நீர் வந்த பொழுது எங்களுடைய பாவங்களை மாத்திரம் அல்ல, எங்களுக்கு எதிராக இருந்த கோபங்களையும் நீர் சுமந்தீர். ஆண்டவரே, மனிதனுடைய கோபத்தையும் சாத்தானுடைய கோபத்தையும் தேவ கோபத்தையும் நீர் ஏற்றுக்கொண்டு பாவிகளாகி எங்களுக்கு நீர் எத்தனையாய் ஒரு பெரிதான ஒரு ரட்சிப்பை, ஒரு விடுதலையை நீர் இந்த உலகத்திலே எங்களுக்கு உண்டாக்கி வைத்திருக்கிறீர். உமக்கு மகிமை ஆண்டவரே. உம்முடைய அன்பு எத்தனை பெரிது. உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கே மகிமை அப்பா. உம்முடைய அன்புக்கு நாங்கள் அடிமைப்பட்டவர்களாய் நாங்கள் காணப்பட கிருபை செய்யும் ஆண்டவரே. இயேசுவே, உமக்கே மகிமை ஆண்டவரே. மகிமை கர்த்தாவே, மகிமை ராஜா,
இந்த உலகத்திலே ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த 3 கோபங்கள் எங்களுக்கு எதிராய் இருந்த போதிலும் நீர் அவற்றை ஏற்றுக்கொண்டு எங்களுக்கு விடுதலை தந்து எங்களை சமாதானத்தோடு காக்கிறீர். எங்களுக்கு சந்தோஷத்தை கொடுத்திருக்கிறீர், எங்களுக்கு ஆறுதலை தந்திருக்கிறீர், எங்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுத்திருக்கிறீர். எத்தனை நன்மைகளை நாங்கள் இந்நாட்களிலே உம்மாலே நாங்கள் பெற்றுக் கொண்டிருக்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தாவே, உம்முடைய சத்தியத்தை கேட்கக்கூடிய ஒவ்வொரு சகோதர சகோதரிகளும் அப்படியே உம்முடைய சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் உம்முடைய விடுதலையும் ரட்சிப்பையும் பெற்று வாழ நீர் கிருபை அருளும் ஆண்டவரே. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கோடா கோடி ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் அப்பா. எங்களுக்காய் எல்லாவற்றையும் செய்து முடித்த எங்கள் தேவனாகிய கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம். கோடா கோடி ஸ்தோத்திர தந்தையே, உமக்கே ஸ்தோத்திரம். துதி கணம் மகிமை எல்லாம் உமக்கே ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரிசுத்த பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழுவலுமேருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். பிரைஸ் தி லார்ட்.